அனைவருக்கும் வணக்கம். இந்த குரல் கொஞ்சம் பரிச்சயமான குரலாக இருக்கும். சில பேர் இந்த முகத்தை இன்னைக்கு தான் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீடியோக்களில் மட்டுமே பார்த்துருக்கிற ஒரு முகமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த குரல் ரொம்ப வருட காலமாக உங்களை தட்டி தாளாட்டி தூங்க வச்ச குரலாக இருக்கலாம் ரேடியோக்களில். அண்ட் இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும்ன்ற ஒரு வார்த்தை நீங்கள் ஒவ்வொருடைய சேனல் ஸ்கிப் பண்ணும்போது என் வாய்ஸும் ஸ்கிப் ஆகிடும். இன்று காலை 5:30 மணிக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம், இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் தொடரும் அப்படின்னு ஒரு 2 தனியார் தொலைக்காட்சிகளில் பல வருட காலமாக வாய்ஸ் ஓவருக்கு மட்டுமே பயன்படுத்தியிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் ஜி தமிழின் சாரிகாமா, ஓகே, ஜி தமிழின் டான்ஸ் ஜோடி டான்ஸ், இது எல்லாமே என்னுடைய குரல்கள் அண்ட் கலைஞரின் ஒரு 100 நூற்றாண்டு விழா அது சென்ற வருடம் நடக்கும்போது யாருடைய குரலில் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை சகாப்தத்தை படிக்கிறது அப்படின்னு நிறைய பேரை தேர்ந்தெடுக்கும் போது என்னுடைய குரல் தேர்வு செய்யப்பட்டு அதுதான் அங்கே ஒழிச்சது அப்படின்னும் போது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எத்தனையோ குரல் கொடுத்துருக்கேன். ஒரு மாவீரனின் சகாப்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அந்த இடத்துல உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது குரல் மட்டும் நம்ம அழிய போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்தேன். அதில் அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ என்ன செத்துருவோண்டா, ஆனால் இந்த படம் வாழும் அப்படின்னு. இதில் நடித்தவன் எல்லாருமே செத்துருவான், இதை எடுத்தவன் கூட செத்துருவான், ஆனால் இந்த படம் வாழண்டா அப்படின்னா. அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அரைஞ்சாலும் நம்ம எதை விட்டு செல்ல போகிறோமோ அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். என்ன மாதிரியான வார்த்தைகளை, என்ன மாதிரியான சொற்களை, என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை அதை நம்ம விட்டு சென்றா இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். உன் முன்னாடி 100 பேர் பிறந்திருக்கலாம், உன் பின்னாடி கூட ஒரு 1000 பேர் பிறப்பான் உன் சொந்தத்திலேயே. ஆனால் இத்தனை பேர் பிறந்தாலும் நீ யாருன்னு அடையாளம் காட்டிட்டு போகிற பத்தியா, அதுதான் வாழ்க்கையோட நிறைவு. ஆமாம், எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. அது யார் ஒருத்தன் போராடுறானோ அவனுக்கு கிடைக்கும். இங்கே பணத்தின் அடிப்படையில் சக்ஸஸ் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்காதுங்க. இஃப் யூ மெஷர் சக்ஸஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மணி, யூ ஆர் ரன்னிங் ஃபார் சம்திங் எல்ஸ். இங்கே எல்லாருக்குமே பணம் இருக்கும். சமீபத்தில் முந்தா நாள் ஒரு சம்பவம் நடக்குது பெங்களூரில். சிஜே ராய்னு ஒரு நண்பர், எவ்வளோ கோடி, எத்தனை கோடி சம்பாதிச்ச மனுஷன், ஏன் சூசைட்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசை விட்டு பேசுறதுக்கு, ஆறுதலாக இருக்கிறதுக்கு, நம்பிக்கை கொடுக்கறதுக்கு, நான் இருக்கிறேன்றது பக்கபலமாக ஒரு நண்பனை சம்பாதிக்கிறத மறந்துட்டா இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நீங்கள் இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுங்க, உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கும். நான் ஊரையே மோட்டிவேட் பண்ணுறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன், நல்லா ஒவ்வொரு இடத்துல என்னோட குரல் ஒழிச்சிட்டே இருக்குன்னா, நான் வருத்தப்படும் போதெல்லாம் கண்ணாடியை பார்த்து பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேசுகிறேன், அது வீடியோவில் போடுறேன். நான் எனக்கு தான் ஆறுதல் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது எனக்கு நம்பிக்கை பிறக்குது. நீங்கள் ஊரையே மோட்டிவேட் பண்ணுறேன், நீ டல்லாக இருக்கலாமாடா, நீ சந்தோஷமா இருக்கணும்டா, ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும்டா, இப்படி தான்டா நீ பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா துக்கத்தையும் எல்லா சோகத்தையும் மறைச்சிட்டு இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். வாட் யூ சோ வாட் யூ ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னை விதைக்கிறையோ அதுதான் நீ அறுவடை செய்வாய், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ எதை நான் கொடுக்குறேனோ அது எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஸ்பைடர்மேன் மாதிரியும் எல்லாம் இந்த சூப்பர்மேன் மாதிரியும் நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். ஆனால் அந்த சூப்பர் ஹீரோன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்குது தெரியுமா? என்ன சூப்பர் பவர்? யாராவது சொல்ல முடியும்? சொல்லுமா. என்ன பண்ணுவேன்? டேலண்ட். டேலண்ட் தான் சூப்பர் பவர் இல்லையா? டேலண்ட். வேற என்னம்மா? டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாவ், அருமையான பதில். வேற? டிட்டர்மினேஷன். வேற? உங்களோட சூப்பர் பவர் என்ன? நான் நானா இருக்கிறது. சூப்பர். அடுத்தது கன்சிஸ்டன்சி. சூப்பர். வேற? எவ்வளவு சூப்பர் பவர் இருக்கு பாருங்க. வேற? நம்மளோட பாசிட்டிவிட்டி தான் மற்றவனுக்கு. சூப்பர். வேற? நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளா, உங்களோட பெரிய சூப்பர் பவர் என்ன அப்படின்னா, நீ நினைச்சா நடக்கும். நீ நினைச்சா நடக்கும். நீ ஆழமா விதைச்சிட்ட இது எனக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது உன்னை வந்தடைந்தே தீரும். ஆசைப்படுறது மட்டும்தான் உன் வேலை, புரியுதா? நீ நினைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. நினைச்சதை ரொம்ப ஆழமா நினைச்சிட்டா வந்துடும். நான் ஒரு வீடியோவில் அழகா சொல்லியிருப்பேன், ஆனால் அது நிறைய பேருக்கு அழகா தெரிஞ்சிருக்காது. காரணம் அதுதான் ஃபேக்ட்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இருக்கிறதுலே உலகமாக சோம்பேறி கடவுள் அப்படின்ட்டேன்.
உடனே கடவுள் பக்தி இருக்கிறவங்களாம் வந்து என்னை திட்டான். இருக்குல்லையே உலகமாக சோம்பேறி கடவுள். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் முட்டாள் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான். எப்படி நீ அதை சொல்லலாம்? ஏன்னா அடுத்தது என்ன சொன்னதை கேட்க கூட தயாரா இருக்க மாட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை அவனை பாதிச்சிருச்சு. ஒரு படத்துல சொல்லுவாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் முட்டாளுங்க அப்படின்னா உடனே எல்லாருமே சண்டை போட்டாங்க. அது கூட இப்ப மாத்தி சொல்றான், இந்த கூட்டத்தில் இருக்கிற பாதி பேர் அறிவாளிங்க அப்படின்னு. புரியுதா? ஆனா ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். புரியுதா? ஸோ அது போல நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறி கடவுள் அப்படின்னா, அந்த சோம்பேறி கூட சோம்பேறியா இருக்கிறவனுக்கு பண்ண மாட்டான் அப்படின்னு. எப்படி? அந்த சோம்பேறி கூட சோம்பேறியா இருக்கிறவனுக்கு பண்ண மாட்டான். யார் ஒருத்தன் வேணும்னு நினைக்கிறேன்னா அவனுக்கு தான் பண்ணுவான். ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு கேட்டுட்டீங்க, உடனே செஞ்சிருவாரா கடவுள்? இன்னைக்கு ஆசைப்படுறத இன்னைக்கே கொடுத்துருவாரா? எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷம், 2 வருஷம், சில பேருக்கு 5 வருஷம், சில பேருக்கு 25 வருஷம், சில பேருக்கு 50 வருஷம். பெரியாரை யாருமே சின்ன வயசுல பார்க்கவே இல்லையே, இல்லையா? சின்ன வயசு போட்டோ பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே நரைக்கிழவன் பெரியாரா தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப ஒவ்வொரு வயசு காலகட்டத்தில் ஒவ்வொரு பொறுமைசாலிகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளியே வந்துட்டே இருக்காங்க. இவங்க இந்த டைம்ல தான் ஷைன் ஆகணும், இந்த டைம்ல தான் இவங்களுக்கான திறமைகள், இந்த டைம்ல தான் இந்த உலகத்துக்கு இவங்க தெரியணும் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டம் எடுக்குது. அப்போ நான் இன்னைக்கு ஆசைப்படுவேன், ஆனா ஆசையா தீர்க்கமா முடிவு பண்ணு, இது என்னோட தேவைன்னு முடிவு பண்ணு, அது உன்னை வந்தடைந்தே தீரும். ஆனா தேவைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீயே மறந்துட்டுன்னு வச்சுக்கேன், யாரு சோம்பேறி? அவனே கொடுக்க மாட்டான். அவனே கேட்டு அவனுக்கு என்ன வேணுன்றதோ அவனே மறந்துட்டான். இவனுக்கு நான் எதுக்கு கொடுத்துக்கிட்டு, இல்லையா? அப்போ உங்களுக்கு வேணும்னா அதுக்காக முழு வீச்சோட எனக்கு வேணும்ன்றதுல நினைச்சிட்டே இருங்க, அது நடக்கும். பிகாஸ் இதுக்கு பேரு தமிழ்ல வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் ஆங்கிலத்தில் இதுக்கு நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, இதோட யூனிவர்ஸோட ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புறமா இல்லையான்றது தெரியாது, ஆனா நம்மளோட தேவைகள்ன்றது உண்மைன்றது தெரியும்ல. இது எனக்கு வேணும்ன்றது நம்பணும்ல. நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிட்டு வரீங்க. பாத்தீங்களா? நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இன்னொருத்தரோட மிகப்பெரிய கனவுன்றதை புரிஞ்சுங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது இன்னொருத்தரோட மிகப்பெரிய கனவு. உங்களோட ஒரு நாள் செலவு இன்னொருத்தரோட 1 மாத கனவு. நான் சமீபத்தில் ஒரு நண்பரை பார்த்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல நான் சாப்பிட்டேன், நைட்டு டின்னர் சாப்பிட்டோம், 4 பேர் சாப்பிட்டதுக்கு 9000 ரூபாய் பில்லு போட்டான் அப்படின்னு. ரொம்ப பயங்கர காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் தான் போல. 9000 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்டீங்களாடா ஒரு நாள்? ஆனா அன்னைக்கு நைட்டு நான் தூக்கமே இல்லை. எதுக்கு 9000 ரூபாய் பில்லு கட்டிட்டேனா? இல்லை, வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா 6000 ரூபாய் கையில கொடுத்துட்டு, நம்ம வீட்டுல வேலை செய்யற அம்மா வந்து வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலையா, அவங்களுக்கு போய் உடனே போய் கொடு, ஹவுஸ் ஓனர் கத்துறாங்களாம், 6000 ரூபாய் போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி இந்த தம்பி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓடி போய் கொடுக்கும் போது கொடுத்தா அப்படி ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களாம், கரெக்டான டைமுக்கு வந்து கொடுத்தீங்க. அப்போ திரும்பி வர வழியில யோசிச்சானா, ஒரு 9000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட 4 பேர் போய் சாப்பிட்டோம், பில்லு கட்டிட்டு வந்தோம். ஆனா அந்த 6000 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு குடும்பம் வாழுது, இதுலதான் படுத்திருக்கு. புரியுதா? இந்த ஒரு இடத்துல உணர்ந்திருக்கான் ஒருத்தன். அப்போ நம்மளோட ஒரு நாள் செலவு இன்னொருத்தனுக்கு 1 மாசம் செலவா இருக்கும். நம்ம இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இன்னொருத்தனுக்கு பெரிய கனவு. நீங்க வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை எல்லாமே இன்னொருத்தனோட பெரிய கனவு. ஸோ அப்போ இது இல்லையே, அது இல்லையே, இது நடக்கலையே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமெல்லாம் நீங்க நொந்துக்காதீங்க. வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஏத்துக்கிட்டு வாழ்றது தான் சிறந்த வாழ்க்கை. அண்ட் ஒன் மோர் திங், முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி ஆகணும். என்னன்னா, உங்கள்ட்ட இருக்கிற இந்த குழந்தைகள் இருக்காங்களே, இந்த குழந்தைங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வளர்த்து விடுறதுக்கு தயங்காதுங்க. பெற்றோர்கள் நீங்க நிறைய பேர் அதை நீங்க ஃபாலோ பண்றதுனால தான் இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒன்னும் யோசிச்சுக்கிட்டே குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் இங்க இந்த மாதிரியான வாய்ப்புகளை, இந்த மாதிரி களத்தை பயன்படுத்த கூட தயாராக இல்லாம இருக்காங்க, இல்லையா? ஸோ எத்தனை பேர் இதுக்கு தயாராக முன் வராங்க? எல்லாருமே வந்து இதை நிராகரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒழுங்கா படி, இதை மட்டுமே வந்து யோசிக்கிறேன். காலைல பேசினேன், ஒரு விஷயத்தை ஏன் தெளிவா புரிய வைக்க மாட்டானுங்க, தப்பாவே அவங்க சொல்லியே வளர்க்குறானுங்களே அப்படின்னு. சன் ரைசஸ் அட் தி ஈஸ்ட், செட்ஸ் அட் தி வெஸ்ட் அப்படின்னா, முட்டா பயில எர்த் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டியா? சன் நெவர் ரைஸ், சன் நெவர் செட்ஸ். சன் அங்கேயே தான் இருக்கு, பூமி தாண்டா சுத்தது, நீ ஏன்டா சொல்லி தரல, ஏன்னா என்ன முட்டாள மாதிரி என்ன படிக்க வச்ச அப்படின்னு போறான். இது நீ நல்லா படிச்சா நாலேஜ் வளரும், உன்னோட அறிவு வளரும்னு கற்றுக் கொடுக்கல யாரும். நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும்,
நல்ல வேலை கிடைச்சா கை நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி தான் கற்றுக் கொடுக்குறான். ஏன் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, படிப்புன்றது ஒரு நாலேஜ்ன்றதை முதல்ல புரிஞ்சுங்க. அது ஒரு அறிவுக்கான கூடுதல், மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த அறிவு தான் பணம்ன்றதை நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே ஊட்டுறீங்க பார்த்தீங்களா? நல்லா படித்தாதான் வேலையே கிடைக்கும், வேலை கிடைச்சாதான் சம்பாதிக்கும். இது எல்லாமே கிடையாது. திறமைகள் கொடுக்காத பணமா சொல்லுங்க? திறமைகள் கொடுக்காத பணமா? எவன் ஒருத்தன் அவ்வளோ அவமானங்களையும் தாங்கி அவனோட திறமைக்காக மட்டுமே போராடி இருந்தானா அவன்லாம் இன்னைக்கு பேரை சொன்னாலே தெரிஞ்சிடும். நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே சொல்லுவீங்க. அது எத்தனை கலைஞர்கள் அதில் அடங்குறாங்கன்றது தெரியும். அந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளோ இல்லை உங்களோட சொந்தங்களோ யாரோ ஒருத்தர் பேச்சாளராக இருக்கிறாங்க, பாடுறாங்க, கவிதையை எழுதுறாங்க, எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வளர்த்து விடுங்க. நானும் மேடம் வந்து என்னோட மேனேஜராக இருக்காங்க பிரகாஷ் மேடம். இவங்ககிட்ட நிறைய நாலேஜ் ஷேரிங் பேசுவேன். பாரதியார் பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வக்கீல்ல போய் மூட்டை தூக்கி போடடா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம பாரதியாரை பார்த்தே இருக்க மாட்டோம். திருவள்ளுவர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது போய் ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம திருக்குறள் இத்தனை ஆயிரம் படிச்சிருக்க மாட்டோம். புரியுதா? ஆனால் இன்னைக்கும் நம்ம நிறைய பாரதியாரையும் திருக்குறளையும் கொண்டுட்டு இருக்கோன்றது தெரியுமா? எத்தனை பேர் கொண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? வேலைக்கு போ, பொழப்ப பாரு, சம்பாதிக்கிறது துப்பு இல்லை, வருமானம் இல்லை, நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையை வாழ போற? உனக்கு இந்த பேஷன் இதா சோறு போட போகுது, இதை போய் நீ தேர்ந்தெடுத்திருக்கிய, இதெல்லாம் ஒரு லைஃப் ஆகுது, உன்னை கேவலமா நினைக்கிறாங்க, எங்களால் வெளியே தலை காட்ட முடியல. இப்படிலாம் பேசுற பெற்றோர்கள் இருக்கிற பத்தியில நீங்க இவ்வளவு என்கரேஜ் பண்றீங்கன்னா உங்களை நான் மனதார பாராட்டுறேன். ஏன்னா 90% உலகம் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அடங்கும். எதையோ ஒன்று கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தங்களோட பிள்ளைகள் எப்படி வளரணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்ட கோட்டுக்கு எது மாதிரி அவனோட கதையை இவன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். டேய் நீ யாரா அவங்க கதையை எழுதுறதுக்கு? அவன் கதையை அவனே எழுதுவான். தயவுசெய்து பேனா அவங்ககிட்ட கொடுறான். அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அவனே வருவான். மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே ஒரு நாள் ஜெயிப்பாங்க. உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிற பத்தி அதுதான் தப்புன்றத புரிய வைங்க. தோற்கிறத நினைச்சு இந்த உலகத்துல பயப்படுறத விட வீட்டுல போதில் பயப்படுறான். அப்பா கிட்ட சொன்னா திட்டுவார், அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க. நான் தோத்துட்டேன். தோக்குறது பார்ட் ஆஃப் லைஃப், ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி டேர் டு ஃபெயில், தைரியமா தோத்துட்டு வா அப்படின்னு நம்பி அனுப்புங்க. ஜெயிக்கணும். என்ன பண்ண போற ஜெயிச்சு? ஒருத்தன் எம்பிஏ முடிக்கிறான், 8 அரியர்ஸ் வைக்கிறான். இன்னொருத்தன் எம்பிஏ முடிக்கிறான், டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகிறான். நாளைக்கு 35 வயசுல இவர் எம்பிஏ அரியர்ஸ் வச்சு பாஸ் ஆனாரு, இவர் எம்பிஏ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனாருன்னு சொல்லுவோம்னா இல்ல எம்பிஏ டிகிரி ஹோல்டர்னு என்னங்க இவ்வளவு தானே? அப்புறம் ஏன்டா 8 அரியர்ஸ் வச்சதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணினுக்கிறேன்? ஏன்டா இங்க தோக்காம ஜெயிச்சா இல்லையா? ஸோ உங்க பிள்ளைகளை அப்படி வளங்க. எல்லாருமே தோப்பாங்க. ஒரு சில விஷயம் வரலன்னா எல்லாமே வரலன்னு இல்லை. லா படிச்சவன் டாக்டருக்கு ஃபெயிலு, டாக்டருக்கு படிச்சவன் ஐபிஎஸ்ல ஃபெயிலு, அவ்வளவுதான். இது அவனுக்கு தெரியாது, அது இவனுக்கு தெரியாது. ஆக மொத்தம் எல்லாருமே இங்க ஃபெயிலியர் தான். எல்லாமே தெரிஞ்சவனே எவனும் இல்லை. ஓகே, தேங்க்யூ, விஷிங் ஆல் தி பெஸ்ட்.